ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் சாமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பரபரப்பா இயங்கிக்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பழமையான உணவகம்ங்க. ஒரு ஷாப்பிங் பண்ற பிளேஸ்ல வந்து இந்த உணவகம் வந்து ரொம்ப வருஷமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பிலோ 100க்கு வந்து மீல்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் காலி ஆயிடுச்சு, ரொம்ப ஷாப்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சரி, பேரை சொல்லிடுறேன். சப்தகிரி டிஃபன் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. அப்படி என்னடா இந்த இடத்துல வந்து மீல்ஸ் வந்து 100 rupees கீழே கொடுக்குறாங்களே, அதோட பிரைஸ், எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. வந்து வெளியிலேயே உட்காந்துக்கலாம். உள்ள க்ரௌட அதிகமா ஆயிடுச்சுன்னா வீடியோ எடுக்கிறது கஷ்டமாயிடும். நம்ம வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துருச்சு. இதை தாண்டி வந்து என் கேமராமேனுக்கு சாம்பார் சாதம் வேணுமா, எனக்கு வந்து பிரிஞ்சி பிடிக்கும். இந்த இடத்துல பிரிஞ்சி வந்து ஸ்பைசியா இருக்கும், அதனால அதுவுமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு வச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 90 rupeesக்கு கொடுக்குறாங்க இந்த மீல்ஸ். அன்லிமிட்டட் ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சாம்பார், வத்த குழம்பு, ரசம், எல்லாமே வந்துடும். டீக் மட்டும் வரலப்பா, மிஸ் ஆகுது. பிரிஞ்சியும் சாம்பார் சாதமும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிரிஞ்சி ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து காரமா கொடுக்குற பிரிஞ்சி இல்ல, பிரிஞ்சியோட கலர் வேற மாதிரி மாறிடுச்சு. நான் சாப்பிட்டு ஒரு 2 years இருக்கும். பிரிஞ்சி வந்து இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்பளமும் கொடுத்துருக்காங்க, ஒயிட் குருமாவும் கொடுத்துருக்காங்க. குருமாவா இது வந்து கூட்டான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு, நல்லா திக்கா இருக்கு. அப்பளம் வேணாம், பிரிஞ்சிக்கு வந்து அப்பளம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. சுட சுட டேஸ்ட் நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஸ்பைசியா தெரியல, ஆனா வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம் இருக்கு. 2 years முன்னாடி நான் சாப்பிட்ட பிரிஞ்சி வேற, இது வேற. ஆனா இதுவுமே நல்லா இருக்கு. இந்த ஒயிட் குருமாவோட ட்ரை பண்றது போது நல்லா இருக்குப்பா. இதோட பிரைஸ் வந்து 50 rupees கொடுக்குறாங்க. தாராளமா வாங்கலாம் போலங்க. நல்ல ஒரு குவான்டிட்டி. இது ஒண்ணு சாப்பிட்டாலே எனக்கு எல்லாம் வயிறு ஃபுல் ஆயிடும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த குருமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, குவாலிட்டியா இருக்கு. வெஜ்ஜிஸ் சொன்னா பீன்ஸ், கேரட், நானே ஒரு 4-5 மீல் மேக்கர் சாப்பிட்டுருப்பேன். அது இல்லாம இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. பிரிஞ்சி வந்து என்னோட ஃபேவரேட்டா, இந்த சாம்பார் சாதம் வந்து என்னோட கேமராமேனோட ஃபேவரேட்டா, அவருக்காண்டிதான் வாங்கினேன். நீதான் இதை 2த்தையும் சாப்பிட்டு முடிக்கிற. மீல்ஸை நான் பாத்துக்கிறேன். மீல்ஸை நான் பாத்துக்கிறேன், சாம்பாரை நான் பாத்துக்கிறேன். சாம்பார் ரைஸ் வந்து இந்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே சாம்பார் ரைஸ் வந்து தலன்னு இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு வந்து கோவக்காய் பொரியல், ஒரு அப்பளம் வச்சிருக்காங்க. இதோட பிரைஸும் என்னன்னா அதையும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அதுல எதிர்பார்த்த காரம் இதுல இருக்குங்க. எல்லாம் ஸ்பைசியா இருக்கு சாம்பார் சாதம். சொன்ன மாதிரியேதான் உடுப்பி ஸ்டைல் சாம்பார் போட்டு செம்மையா இருக்கு. எனக்குதான் சாம்பார் சாதம் பிடிக்காதே, நீயே இவ்வளவு பாராட்டுற அப்படின்லாம் சொல்லாதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்றது யார் வேணா சொல்லலாம்ல. இதையுமே வந்து எல்லா காயும் போட்டிருக்காங்க. முள்ளங்கி, முருங்கைக்காய், கேரட், இதோட ஃபிளேவர் எனக்கு நல்லா வருது. சாம்பார் சாதம் தான் அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இதை தாண்டி நீங்க எதுவுமே வாங்க தேவையில்ல. 50 ரூபாய்க்கு சரியான குவான்டிட்டி கொடுக்குறாங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், விஷயத்துக்கு வந்துருவோம். இது வந்து அவங்க வந்து ஒரு கப்ல வந்து பவுல்ல வச்சிடுறாங்க ரைஸ். இதை தாண்டி வேணும்னா போடுறாங்க. அதான் அன்லிமிட்டட் ரைஸ்ங்க. இது என்ன இதை தாண்டி போடுறாங்கன்ட்டு சொல்றதுக்கு. இதுவுமே சூடா இருக்குப்போ. சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார், பாவக்காலாம் இருக்குப்போ. பாவக்காவா அது பீர்க்கங்காவா தெரியல. சரி, அதை காயை மட்டும் தனியா எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம், அப்பதானே தெரியும் அது பாவக்காவா பீர்க்கங்காவா. இந்தா இருக்கு பாருங்க, பீர்க்கங்காய் தான்ப்பா, பாவக்காய் கிடையாது. ஸோ இந்த காயை தான் சொன்னேன். அப்படியே ஏகப்பட்ட காய்கறிகள் போட்டிருக்காங்க. சுட சுட இருக்குடா சாம்பார். பெருமையே தான் சாப்பிட போறேன். சாம்பார் நல்லா இருக்குங்க. பட் வந்து சாம்பார் சாதத்துல இருக்க சாம்பார் மாதிரி இல்ல, இதுக்கும் தனியா ப்ரிப்பேர் பண்றாங்க போல. அப்படியே வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற சாம்பார் மாதிரி இல்ல, ஹோம்லியா இருக்கு.
அவ்வளோக்கா இல்ல ஸ்பைசிலாம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம கோவக்காலாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. கோவக்கா கொஞ்சோண்டு அப்பளம். ம் 90 ருபீஸ்க்குலாம் தாராளமா சாப்பிடலாங்க மீல்ஸா. நல்லா இருக்கும். காய்லாம் வந்து அன்லிமிட்டடா தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்டு பாக்குறேன் தராங்களான்னு. நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அடுத்தது வந்து வத்த குழம்பா கார குழம்பா தெரியல, ஊத்தி பார்த்தா தான் தெரியும். கருணக்கிழங்கு போட்ட கார குழம்புங்க. சாம்பார் வந்து ரொம்ப மைல்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு டேஸ்ட். எனக்கு வந்து இது காரசாரமா இருக்கும் போல. ஆனாப்பா கொஞ்சமா ஊத்திப்போம். இங்க வந்து நிறைய காய்கறிகள் போட்டு சமைக்கிறாங்க. நான் சாம்பார்லயும் பார்த்தேன், எல்லா வெரைட்டி ரைஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பார்த்தேன். கருணக்கிழங்கு காரக்குழம்பு எல்லாம் சாப்பிட்டேன். 2 நாள் ஆச்சு. இதுக்கு வந்து நான் இதுக்காகவே டேஸ்ட் பண்ணவே இல்லை. இது வந்து சௌ சௌ கூட்டான். சாம்பாரோட வத்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த ஸ்பைசி வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைச்சிருச்சு. கூட்டு சூப்பரா இருக்கும். எல்லாம் கடலை பருப்பு எல்லாம் போட்டு பருப்பு எவ்வளவு பாதி அளவு இருக்கோ அதே பாதி அளவு காய்கறிகள் போட்டிருக்காங்க. நான் ரைஸ் விட காய வாலி பண்ணிட்டேன். ரசம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் பொரியல் கேட்டேன். பருப்பு ரசமா தக்காளி ரசமான்னு தெரியல. தக்காளியும் ஏகப்பட்டது எடுத்து வந்துருச்சு. ஆனா காய்னா சாரி, நான் போன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டணும். பொரியல் பொரியல் கொஞ்சம் என்ன, நான் போன் பேசுறத ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு பாத்தாரு. அவர் பதிலே சொல்ல. அன்லிமிட்டடா தான் காயும் கொடுக்குறாங்க. ஓ எல்லாமே அன்லிமிட்டட். அப்பளம் வந்து வராது. தக்காளி ரசம் இல்ல, தக்காளியோட பிளேவர் இறங்கி புளிப்பா இருக்கு. வயிறு ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. இதோட முடிச்சுக்க போறேன். அடுத்து மோர். ஸ்ட்ரைட்டா மோர் போயிட்டு ஊருப்பா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காண்டிதான் மோர் ஊத்திக்கிறேன். நல்லா மிளகு வாட்டா இருக்கு. பரவாயில்ல, 90 ருபீஸ்க்கு எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கும். மோர் ஊத்திக்கிறேன். மோர் வந்து கொஞ்சம் தனியா தான் இருக்கு. மோர்னாலே தனியா தானே இருக்கும் அப்படின்றீங்களா? இந்த ஊறுக்காய் வந்து அப்படியே குட்டி குட்டியா மாங்காவை நறுக்கி போட்டிருக்காங்க. இவங்க ஓன் ப்ரிப்பரேஷனா கடமா ஊறுக்காவான்னு தெரியல, சாப்பிட்டாதான் தெரியும். இல்லப்பா மூல கடை ஊறுக்காங்க. இது வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊறுக்காய். இந்த ஊறுகாய் பாத்தீங்கன்னா நம்ம ஊரே சாப்பிடலாம். எனக்கு வந்து வெரைட்டி ரைஸ்மே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாம்பார் சாதம்னா வெரைட்டி ரைஸ்ல வந்து டாப் நாச்சா இருந்தது. பிரிஞ்சுமே நல்லா இருந்தது. பிரிஞ்சி வந்து ஆனா வந்து 50 ருபீஸ்க்கு நான் சொல்றேன், செம்ம ஒருத்துங்க வெரைட்டி ரைஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு இதேதான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லயும் கொடுக்குறாங்க. இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். போற ஒரு குவாலிட்டியான ஃபுட் இருக்கு. அதே மாதிரி மீல்ஸ் எல்லாம் 90 ருபீஸ்க்கு தாராளமா வாங்கலாம். அதுவும் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்ட எல்லாமே நல்லா இருந்தது. சாம்பார் சாதம் மட்டும் கொஞ்சம் மைல்டா இருந்தது. அது ஹோம்லி ஸ்டைல்ல கொடுக்கறதுனால அப்படி இருக்கு. வத்த குழம்பு தான் சாரி காரக்குழம்பு தான் செம்மையா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரசம் காரக்குழம்புலாம் வந்து சான்ஸே கிடையாது. அதே மாதிரி ரைஸோட குவாலிட்டியுமே நான் சொல்ல மறந்துட்டேன். அதுவுமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு இதுதான், பாயசம் வச்சிருக்கலாம். ஸ்வீட்டுக்கு கேசரியும் பாயசமும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த பாயசம் மாதிரியான இதெல்லாம் வச்சிருங்கப்பா. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்ரீநகர்ல வந்து இது ஓல்டஸ்ட் ஹோட்டலு. பட் இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு ரிவீல் பண்ணதான் நான் வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.